ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிராமரில் நவுன்ஸ், சிங்குலர், ப்ளூரல் நவுன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுன்னா என்னங்க? ஒன் பர்சன் ஆர் ஒன் திங்ஸ், அதாவது ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு பொருளை குறிக்கிறது என்னதுன்னு சொல்கிறோம் சிங்குலர் நவுன், அதாவது ஒருமைன்னு சொல்கிறோம் இல்லைங்க, அதுதாங்க. அதே பிக்சர் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்னது? ப்ளூரல் நவுன். ப்ளூரல் நவுன்னா மோர் தென் ஒன் பர்சன் ஆர் மோர் தென் ஒன் திங்ஸ், பன்மைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் ப்ளூரல் நவுன். சிங்குலர் நவுனுக்கு சிங்குலர் வேர்ப் தாங்க யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ளூரல் நவுனுக்கு ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a bird is flying in the sky. a bird, பேர்டுங்கிறது இந்த சிங்குலர். அப்போ வேர்ப் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணோம்? ஈஸ் தான் யூஸ் பண்ணோம். இதே வந்து பேர்ட்ஸ்ன்னு வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு அங்கே ப்ளூரல் வேர்ப் என்ன வந்திருக்கும்? ஆர் வந்திருக்கும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளைங் இன் த ஸ்கை. இங்கே பேர்ட்ஸுங்கிறது ப்ளூரல் நவுன். ஸோ நம்ம ப்ளூரல் வேர்ப் என்ன யூஸ் பண்ணோம் அந்த இடத்துல? ஆர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த ட்ரீ இஸ் டால் அண்ட் கிரீன். த ட்ரீ, ட்ரீங்கிறது அங்கே வந்து ஒரு ட்ரீயை தான் குறிக்குது. அது வந்து சிங்குலர் நவுன். இப்போ வேர்ப் அப்போ என்ன வரும்? சிங்குலரில் சொல்லும்போது ஈஸ். ஓகேங்களா? இதே ட்ரீஸ்ன்னு வந்திருந்ததுன்னா நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஆர், ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆரஞ்சஸ் ஆர் இன் த பேஸ்கெட். இந்த ஆரஞ்சஸ் அப்படிங்கிறது நிறைய ஆரஞ்சு இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வேர்ப் என்னதான் யூஸ் பண்ணோம்? ப்ளூரலில் வேர்ப் யூஸ் பண்ணோம். அப்போ அங்கே அந்த இடத்துல என்ன வரும்? ஆர். நெக்ஸ்ட் ஒன், சிங்குலர் நவுன்லேருந்து ப்ளூரல் நவுன் மாறுறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குங்க. அது என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ மோஸ்ட் ஆஃப் நவுன்ஸ் வந்து வெறும் சிங்குலர்லேருந்து ப்ளூரல் மாற்றுறதுக்கு எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபேனுன்னு இப்போ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எஸ் ஆட் பண்ணி ஃபேன்ஸ்னு எழுதினா போதும். இப்போ பேர்ட்னா பேர்ட்ஸ், பிளேட் பிளேட்ஸ், சேர் சேர்ஸ், ஹார்ஸ்னா ஹார்சஸ். ஓகேங்களா? செகண்ட் ரூல் பார்க்கலாம். இப்போ ஒரு நவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட எண்ட் ஆகிற லெட்டர் வந்து எஸ்ஹெச்ஆவோ இல்லை எஸ்எஸ்னா இல்லை சிஹெச், எக்ஸ், இல்லை வெறும் எஸ் அண்ட் ஜி இந்த மாதிரி வந்திருந்ததுன்னா நம்ம அந்த நவுனில் என்ன ஆட் பண்ணோம்? இஎஸ் ஆட் பண்ணோம். எதுக்காக? ப்ளூரல் நவுனாக மாற்றுறதுக்காக. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ப்ரஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரஷ்ஷோட எண்டிங் லெட்டர் என்னங்க? எஸ்ஹெச். ஓகேங்களா? இப்போ எஸ்ஹெச்னு வந்திருக்கு அப்படின்னா நம்ம ப்ளூரலாக மாற்றுறதுக்கு என்னென்னு எழுதணும்? இஎஸ்ஸை ஆட் பண்ணி எழுதணும். அப்போ என்னென்னு வரும்? ப்ரஷஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கிளாஸ். கிளாஸில் எண்டிங் லெட்டர் என்னங்க? எஸ் எஸ். ஓகேங்களா? அப்படி எஸ்எஸ் வந்திருந்ததுனாலோ இல்லை சிங்கிள் எஸ் வந்திருந்தாவோ என்னென்ன ஆட் பண்ணிக்கணும்? இஎஸ் ஆட் பண்ணி எழுதிக்கணும். கிளாஸஸ். இப்போ மேட்ச். மேட்ச்க்கு என்ன முடியுது? சிஹெச்னு முடியுது. கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆட் பண்ணும்? இஎஸ் ஆட் பண்ணி ப்ளூரல் நவுனில் எழுதணும். ஓகேங்களா? இப்போ பாக்ஸ் அப்படின்னா பாக்ஸஸ். பஸ், இது பாருங்க எண்ட் ஆகிற லெட்டர் என்னது? எஸ். அப்போ என்னென்ன ஆட் பண்ணிக்கணும்? இஎஸ் ஆட் பண்ணி பஸ்ஸஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். இப்போ சிங்குலர்லேருந்து ப்ளூரல் நவுன் மாற்றும் போது அந்த நவுன் வந்து எண்ட் ஆகிற லெட்டர் ஒய்யாக இருக்குது அப்படின்னா நாம் எண்ட் ஆகிற லெட்டருக்கு முன்னாடி லெட்டர் செக் பண்ணோம். என்னது அப்படின்ட்டு, கான்சனண்ட்டாக இருக்கா இல்லை வவல்ஸாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ கான்சனண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ளூரல் நவுனுக்கு மாற்றும் போது ஐஇஎஸ் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதே வவல்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வவல்ஸ்னால் என்ன? எங்களுக்கு அதுவே தெரியாது. கான்சனண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ஃபபெட் இருக்கு இல்லைங்க, ஆல்ஃபபெட்டில் ஏஇஐஓயு அப்படிங்கிறது வவல்ஸ். ஓகேங்களா? இதே வவல் இல்லாத மீதி ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்? கான்சனண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ கேண்டி, கேண்டிங்கிறதோட லாஸ்ட் லெட்டர் என்னது? ஒய். ஓகேங்களா? இப்போ ஒய்னா நம்ம என்ன பண்ணணும்? அது பின்னாடி இருக்கிற லெட்டர் கான்சனண்ட்டாக வவல்ஸான்னு செக் பண்ணணும். இப்போ ஒய்க்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது? டி. டிங்கிறது என்னது?
vowels கிடையாது. அப்ப ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாமே என்னதான் கான்சனன்ட் தான். அப்ப என்ன ஆட் பண்ணிக்கணும், IESன்னு ஆட் பண்ணிக்கணும் ப்ளூரல் நவுனுக்கு மாத்துறதுக்கு. ஓகேங்களா? இப்ப கேண்டியை சேஞ்ச் பண்ணும்போது என்னன்னு எழுதணும், கேண்டீஸ், IES ஆட் பண்ணி எழுதணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பேபின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேபியோட லாஸ்ட் லெட்டர் என்னது, ஒய். ஒய்னா நம்ம என்ன பண்ணோம், ஒய்க்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் கான்சனண்டா வொவல்ஸான்னு செக் பண்ணுவோம். இப்போ பிங்கிறது என்னது, அப்போ கான்சனன்ட் அப்படின்னா என்ன ஆட் பண்ணிக்கணும், ஐஇஎஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்போ பேபி கூட ஐஇஎஸ் ஆட் பண்ணும்போது பேபிஸ்னு வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ டேன்னு எடுத்துக்கோங்க. டேயோட லாஸ்ட் லெட்டர் என்னது, ஒய். ஒய்ங்கிறது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒய்க்கு முன்னாடி இருக்க லெட்டரை செக் பண்ணிக்கணும். அங்கே என்ன வந்திருக்கு, ஏ வந்திருக்கு. ஏங்கிறது என்னது, வவல்ஸ். கரெக்டா? அப்போ வவல்ஸ்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ளூரல் ஃபார்மில் மாற்றும் போது எஸ் மட்டும் ஆட் பண்ணி எழுதினா போதும். அப்போ டேன்னு வந்துச்சுன்னா டேஸ். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ டாய், டாய்ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நவுன்ல. இப்போ ஒய்யோட லெட்டர் வருது. ஒய்க்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்னன்னு செக் பண்ணுவோம். அப்போ ஓ வருது. ஓங்கிறது ஏஇஐஓயு வவல் சவுண்ட்ல வருது. அப்போ என்ன பண்ணிக்கணும், ப்ளூரல் ஃபார்ம்ல மாற்றும் போது எஸ் மட்டும் ஆட் பண்ண போதும். அப்போ டாய்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரூல் பார்த்துடலாம், சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் நவுனுக்கு மாத்துறதுக்கு. ஓகேவா? இப்போ இந்த நவுன் வந்து ஓ லெட்டர்ல முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஓ லெட்டர்ல முடிகிற மாதிரி இருந்தால் நம்ம அதுக்கு முன்னாடி லெட்டர் கான்சனண்டா வொவல்ஸான்னு செக் பண்ணணும். இப்போ சப்போஸ் கான்சனண்டா இருந்துச்சுன்னா நம்ம இஎஸ் ஆட் பண்ணி எழுதணும். இதே வந்து வவல்ஸா இருந்துச்சுன்னா நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஆனா சம் எக்ஸெப்ஷன்ல ஒரு சில நவுன் வந்து எஸ் போட்டு எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபோட்டோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓல முடிஞ்சிருக்கு, அதோட முன்னாடி லெட்டர் வந்து டி, அதாவது அது கான்சனன்ட். கரெக்டுங்களா? அந்த வேர்டுக்கு போய் நம்ம இஎஸ் போட்டு எழுதக்கூடாது. அதாவது எஸ் மட்டும் போட்டு எழுதுற மாதிரி இருக்கும். பியோனோ, பியோனஸ் அந்த மாதிரி. சம் நவுனுக்கு மட்டும் சிங்குலர்ல இருந்து ப்ளூரலா மாற்றும் போது எஸ் மட்டும் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாத்துக்குமே என்னது, இஎஸ் எழுதணும். வவல்ஸா இருந்தா எஸ் சேர்த்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஹீரோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹீரோவோட லாஸ்ட் லெட்டர் என்னது, ஓ. ஓ வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணோம், முன்னாடி லெட்டர் வந்து வவல்ஸா கான்சனண்டான்னு செக் பண்ணணும். இங்க ஆர் வந்திருக்கு. ஆருங்கிறது வவல்ஸ் கிடையாது, அப்போ கான்சனன்ட். கான்சனன்ட்னா என்ன பண்ணிக்கணும், சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் நவுனுக்கு மாற்றும் போது இஎஸ் சேர்த்து எழுதிக்கணும். அப்போ எழுதும் போது ஹீரோஸ்னு வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். இப்போ மேங்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேங்கோவோட லாஸ்ட் லெட்டர் ஓ. ஓங்கிறது வந்திருந்தனால முன்னாடி லெட்டர் செக் பண்ணிக்கணும். ஜி. ஜி வந்து கான்சனன்ட். ஸோ நம்ம மேங்கோ கூட மேங்கோஸ்னு எழுதணும் ப்ளூரல் நவுன்ல எழுதும்போது. சரிங்களா? இப்போ வவல்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஜூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜூவோட லாஸ்ட் லெட்டர் என்னது, ஓ. ஓ வந்திருந்ததுன்னா நம்ம முன்னாடி லெட்டர் வவல்ஸா கான்சனன்ட்டான்னு செக் பண்ணணும். அப்போ ஓ வந்திருக்கனால ஏஇஐஓயுல ஓ ப்ரெசென்ட் ஆயிருக்குல்ல, அதனால எஸ் மட்டும் சேர்த்து எழுதுனா போதும் ப்ளூரல் நவுனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன். ஸ்டூடியோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடியோட லாஸ்ட் லெட்டர் ஓ. ஓ வந்திருக்கனால நம்ம முன்னாடி லெட்டர் வந்து கான்சனண்டா வவல்ஸான்னு செக் பண்ணணும். இப்போ முன்னாடி லெட்டர் என்னது, ஐ. ஐங்கிறது என்னதுங்க, வவல்ஸ். ஸோ வவல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கனால நம்ம ப்ளூரல் நவுன்ல மாற்றும் போது வெறும் எஸ் மட்டும் போட்டு எழுதினா போதும், ஸ்டூடியோஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூல் பார்த்துடலாமா, சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் நவுன் சேஞ்ச் பண்றதுக்கு. இது வந்து சிங்குலர் நவுன் வந்து எஃப் அண்ட் எஃப்இல முடிஞ்சது அப்படின்னா நம்ம ப்ளூரல் நவுன் சேஞ்ச் பண்ணும்போது விஇஎஸ் சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? அதாவது எஃப் அண்ட் எஃப்இக்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்ணி எழுதணும், விஇஎஸ் ஆட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி இதுலேயும் சம் எக்ஸெப்ஷன் வேர்ட்ஸ் இருக்குங்க. ரூஃப், சீஃப், செஃப் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம எஸ் சேர்த்து எழுதினா போதும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா. இப்போ லீஃப் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. லீஃப் என்ன லெட்டர்ல முடியுது, எஃப்ல முடியுது. அது ப்ளூரல் ஃபார்ம்ல சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன ஆட் பண்ணி எழுதணும், விஇஎஸ் ஆட் பண்ணி எழுதணும், லீவ்ஸ். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நைஃப்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நைஃப் எண்ட் ஆகிற லெட்டர் என்ன, எஃப் அண்ட் இ. இப்போ எஃப்இக்கு பதில் நம்ம என்ன ஆட் பண்ணி எழுதணும், விஇஎஸ் ஆட் பண்ணி எழுதணும். அப்போ ப்ளூரல் ஃபார்ம்ல எழுதும் போது நைவ்ஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம்.
சம் நவுன்ஸ்ல என்ன ஆகும்னா சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் நவுன் சேஞ்ச் பண்ணும்போது சேஞ்ச் ஆகாதுங்க, அப்படியே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபிஷ் ஃபிஷ், ஹேர் ஹேர், ஏர்கிராஃப்ட் ஏர்கிராஃப்ட், இந்த மாதிரி அதே நவுன் தான் ப்ரெசென்ட் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒன் irregular nouns. ஃபர்ஸ்ட் ரெகுலர் நவுன்ஸ்னாவே என்னன்னு தெரியாது மேம், நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. ரெகுலர் நவுன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, மேலே இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா அது ரெகுலர் நவுன்ஸ். இர்ரெகுலர் நவுன்ஸ்னால் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் வர்றது இர்ரெகுலர் நவுன்ஸ். அதாவது சிங்குலர்லேருந்து ப்ளூரல் ஃபார்முக்கு மாற்றும் போது வேர்ட்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதாவது லெட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? மேன் வந்துருந்ததுன்னா அது மென், child children, food feed, mouse mice, person people, tooth teeth, இந்த மாதிரி goose geese, women women, அந்த மாதிரி ப்ளூரல் சேஞ்ச் பண்ணும்போது வேர்ட்ஸே டிஃப்ரெண்ட்டாக வர்றதாங்க irregular nouns. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, circle the correct plural form. First question, the mouses or mice saw the cat and ran away. இப்போ மவுஸோட ப்ளூரல் ஃபார்ம் என்னங்க? மைஸ். மவுசஸ் வராது, அதனால நம்ம என்ன சர்க்கிள் பண்ணோம்? மைஸ் தான் சர்க்கிள் பண்ணோம். செகண்ட் கொஸ்டின், ஐ சா மெனி கோசஸ் ஆர் கீஸ் ஆன் த ஃபார்ம். கோஸோட ப்ளூரல் ஃபார்ம் என்னங்க வரும்? கீஸ், அதனால கீஸ் சர்க்கிள் பண்ணோம். Next question, there were many women or women's in the stadium. women ஓட plural form என்னங்க? women, அதனால women தான் circle பண்ணும், yes சேர்ந்து வராது. Next question, most of the leaves fell from tree. இப்போ லீஃப்க்கு ப்ளூரல் ஃபார்ம் எழுதணும். லீஃப் என்ன லெட்டர்ல முடியுது? எஃப் முடியுது. எஃப் வந்திருந்ததுன்னா நம்ம என்ன ஆட் பண்ணி எழுதணும்? எஃப்க்கு பதிலாக விஎஸ் ஆட் பண்ணி எழுதணும். அப்போ லீவ்ஸ் தான் சர்க்கிள் பண்ணணும். Next one, underline the error in each sentence and rewrite the word correctly in the blank. என்ன பண்ணும்? கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் என்ன எரர் இருக்குன்னு அண்டர்லைன் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேர்டை வந்து கரெக்டாக அந்த பிளாங்க்ல எழுதிடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a few men left the building at 6 PM. இங்கே few men கொடுத்துருக்காங்க, அது ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஃபியூனா கொஞ்சம் பேர், கரெக்டாக? ஆனால் மேன்ங்கிறது இங்கே சிங்குலரில் இருக்குது, அதனால அது எரர். அண்டர்லைன் பண்ணிவிட்டு மேனை வந்து ப்ளூரலில் எழுதும்போது என்னவா மாறும்? மென்னு மாறும். மென்னை வந்து பிளாங்க்ல எழுதிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், சம் அனிமல்ஸ் ஹாவ் வெரி லாங் லைஃப்ஸ். இங்கே பாருங்கள், எது ப்ளூரலில் இருக்குது? லைஃப்ஸ். அது கரெக்டாக? தப்பு. என்ன முடிஞ்சிருக்கு? எஃப்இன்னு முடிஞ்சிருக்கு, கரெக்டாக? எஃப்இன்னு முடிஞ்சிருந்தா நம்மளுக்கு என்ன ரூல்? எஃப்இக்கு பதிலாக விஇஎஸ் ஆட் பண்ணி எழுதணும். அப்போ லைவ்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தே ஆர் மெனி ஃப்ளைஸ் நியர் த டஸ்ட்பின். அதாவது இங்கே ப்ளூரலில் பாருங்கள் ஃப்ளைஸ் வந்திருக்கு, அதுதான் எரர். அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு எந்த லெட்டர் முடியுது? ஒயில் முடியுது. ஒயில் முடிஞ்சிருந்தா அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் என்னன்னு செக் பண்ணும், வவல்ஸா கான்சனன்ட்ஸான்ட்டு. இங்கே எல் கொடுத்துருக்காங்க, எல்லுங்கிறது கான்சனன்ட். ஸோ நம்ம ஒய்க்கு பதில் என்ன ஆட் பண்ணி எழுதணும்? ஐஇஎஸ் ஆட் பண்ணி எழுதணும். அப்போ ஃப்ளைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த பேபிஸ் வேர் இன் தேர் கிரெடில்ஸ். இங்கே பேபிஸ்ங்கிறது ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ப்ளூரலில் வந்து இந்த மாதிரி வராது, கரெக்டாக? சிங்குலரில் பேபி, ஒய்யோட முன்னாடி லெட்டர் என்னன்னு செக் பண்ணணும். செக் பண்ணால் கான்சனண்ட்டாக வவல்ஸான்னு பார்க்கணும். அப்போ பிங்கிறது என்னது? கான்சனண்ட். அப்போ ஒய்க்கு பதிலாக என்ன எழுதணும்? ஐஇஎஸ் சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.